ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 95 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நருட்டோ வந்து அந்த ஒரு விஷயத்தை கிவ் அப் பண்ணிக்க மாட்டான் இல்லையா, அவன் வந்து ஃபைட் பண்ணுறதை நிறுத்த மாட்டான். டோட்டலாகவே சுனாடாவை கார்ட் பண்ணுறதுக்கு போய் நிற்பான். டே நீ செத்துட்டீங்கன்னா உன் ட்ரீம்ஸ் எல்லாமே இதோடவே புதஞ்சுண்டான்னு சொல்லிட்டு தான் காபுட்டோ அட்டாக் பண்ண வருவான். என்ன நடந்தாலும் சரி நான் ஒக்காகே ஆகிற வரைக்கும் நான் சாக மாட்டேன்டா அப்படின்னு செம்ம பயங்கரமாக நிற்பான். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா சுனாடே வந்துட்டு வார்ன் பண்ணுவாங்க, தள்ளி போயிடுறான்னு சொல்லி. தலைவன் இந்த இடத்துல கூட அந்த பெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கர்ஸ்டு நெக்லஸ் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல அந்த குணாய் வச்சு அட்டாக் பண்ண வருவான் இல்லையா, அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வாங்கிக்குவான். அதுக்கப்புறமா காபுட்டோவோட கையை ட்ராப் வச்சு பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்குவான். இந்த இடத்துல நருட்டோனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரசெங்கான் பண்ணியிருப்பான். இந்த ஒரு விஷயத்தை பார்த்த சுனாடையில் பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பாங்க. இந்த இடத்துல த ஃபிஃப்த் ஹோகாகே எ லைஃப் ஆன் த லைன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா நருட்டோ அடிச்ச அந்த ரசெங்கான் பார்த்தீங்கன்னா செம ஃபோர்ஸாக காபுட்டோவை அட்டாக் பண்ணியிருக்கும். இந்த ஒரு இடத்துல அந்த ஏர் ப்ரெஷருங்கிறது சுத்தி வெறித்தனமா இருக்கும். இதை பார்த்த சுனாடேக்கெல்லாம் அள்ளு விட்டுருக்கும். காபுட்டோவோட டோட்டல் இன்ஜுரி எப்படி இருக்குங்கிறத காட்டிக்க மாட்டாங்க, பேசிக்கா தான் காட்டுவாங்க. இந்த ஒரு இடத்துல அந்த தர பொழந்துட்டு போன இடத்தவே காட்டுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஜுட்சு வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல். இதை பார்த்த ஜிராயாக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். இருந்தாலுமே பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கனா அதை காட்டிக்க முடியாது. ஒரோச்சிமாருல இந்த இடத்துல என்னடா இந்த சின்ன பையன் இந்த அளவுக்கு பெரிய ஜுட்சுவை கத்து வச்சிருக்கானான்னு ரொம்பவுமே ஷாக் ஆகும். இந்த இடத்துல சுனாடையுமே ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி இதை கத்துக்கிட்டான், கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல ரசெங்கான கத்துக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுங்க. யோசிச்சு பாருங்க, ஃபோர்த் ஹோகாகேக்கு இதை ஃபுல்லா மாஸ்டர் பண்றதுக்கு 3 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன பையன் கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல அதை மாஸ்டர் பண்ணி காமிச்சிருக்கானா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா சுனாடாவோட மனசுக்குள்ள ஓடும். இந்த இடத்துல காபுட்டோவை காட்டுவாங்க. அவனோட ஊன் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமா இருக்கும். ரொம்பவுமே மோசமான அடி தான் அவனுக்கு விழுந்திருக்கும். நருட்டோ நார்மலா நிக்கிற மாதிரி தான் தெரியும். திடீர்னு பாத்தீங்கன்னா அவனோட வாயிலிருந்து ரத்தம் வரும். அவனோட ஐ பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பிளர் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, காபுட்டோ வந்து நருட்டோவோட ஹார்ட் இருக்கு இல்லையா, அதை சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே கிழிச்சிருப்பான். அதனால தான் பாத்தீங்கன்னா நருட்டோக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த ஒரு ஜுட்சுல அடிச்சதுக்கு அப்புறமாவும் உன்னால நார்மலா நிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சுனாடே கேட்பாங்க. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா காபுட்டோவோட டோட்டல் பாடியுமே வந்து ரொம்பவுமே ஹீல் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை பார்க்க நமக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த ஜுட்சுவோட பவர் அப்படி கிட்டத்தட்ட ரொம்பவுமே எனார்மஸ் சக்கரா தான் பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்கும். இருந்தாலுமே எப்படா ஹீல் ஆனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். இந்த ஒரு ஜுட்சுவோட நேம் பாத்தீங்கன்னா இன் ஹீலிங் வூண்ட் டிஸ்ட்ரக்ஷன். இந்த ஜுட்சுவை யூஸ் பண்றது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப காபுட்டோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஆப்போனன்ட்டோட ஃபேஷியல் ரியாக்ஷன் பார்த்துருவான். அதே மாதிரி அவங்க என்ன ஜுட்சு யூஸ் பண்றாங்க, எங்க அடிக்க போறாங்கிற விஷயத்த ஃபர்ஸ்டே யோசிச்சுட்டு அந்த ஒரு பார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அவனோட டோட்டல் சக்கராவையும் கொண்டு வருவான். அது மூலமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சொல்ல போனா அந்த மெடிக்கல் ரிலேட்டடா சொல்லணும்னா வருமுன் காப்பதை சிறந்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த ஒரு ஜுட்சுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிளா இருக்கு. அது என்னன்னா, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சக்கராவை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவன் சக்கராவை வந்து யூஸ் பண்ண வேண்டியது வரும். இந்த இடத்துல அவனால என்னதான் வீரமா பேச முடிஞ்சாலும் நருட்டோ அடிச்ச அடிங்கிறது பாத்தீங்கன்னா மரண அடின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட காபுட்டோவுமே அவனோட டோட்டல் சக்கராவையுமே வந்து இழந்திருப்பான். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கொஞ்சம் தப்பிக்கிறது கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரியான தாட் அவனுக்கே வந்துடும். இந்த இடத்துல நருட்டோவோட உடம்பு டோட்டலாவே ஷிவர் ஆகிற விஷயத்தை காட்டுவாங்க. காபுட்டோ பாத்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ண போவான். பாத்தீங்கன்னா அவனால நகர முடியாது. டோட்டலாவே பாத்தீங்கன்னா நாக் அவுட் ஆயிருவான். இந்த ஜுட்சு என்னடா இந்த அளவுக்கு இருக்கு, நான் இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை, கிட்டத்தட்ட நான் ஹீல் பண்ணியுமே என்னால இந்த ஒரு விஷயத்தை தாங்க முடியல அப்படின்ட்டு விழுந்துருவான். இந்த ஒரு இடத்துல ரொம்பவுமே பல்ல கடிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோவோட உடம்பு டோட்டலா ஷிவர் ஆகிற விஷயத்தை பார்த்த சுனாடே வந்துட்டு அவனோட ஹார்ட் கிட்ட காதை வச்சு பார்ப்பாங்க. பாத்தீங்கன்னா கார்டியக் அரித்மியா வந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்த மெடிக்கல் டர்ம்ஸ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹார்ட் வந்து இர்ரெகுலரா நடந்துக்கிற விஷயத்த தான் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ரொம்பவுமே ஃபாஸ்டா துடிக்கும், இல்லைன்னா ரொம்பவுமே ஸ்லோவா துடிக்கும். இதை பார்த்தோன்னே அவங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் இது எப்போ நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். கிட்டத்தட்ட இந்த ரசெங்கான் அடிச்சு 2 பேருமே செப்பரேட் ஆகி போகும்போது தான் பாத்தீங்கன்னா காபுட்டோ இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான். சுனாடையோட அந்த பிக் அப்புறம் காமாகீச்சி காமாடாட்சு இருக்க இடத்த காட்டுவாங்க. காமாடாட்சு வந்துட்டு, அண்ணாத்த அந்த பையனை பார்த்தா சாகர மாதிரி தெரியுது, அவன் தான் நம்மளை கூப்பிட்டான், அவன் நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். காமாகீச்சில பயங்கர டென்ஷன்ல கத்துவான், ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு. சுனாடே பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல காபுட்டோ வந்துட்டு, இது டோட்டலாவே யூஸ்லெஸ், நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவனோட ஹார்ட் மசில் அடிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட அவனோட சக்கராவும் அவனுக்கு வராது, அதே மாதிரி அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த டீமனோட சக்கராவும் அவனை வந்து காப்பாத்தாது, அவனோட ஓன் ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல எதுவுமே ஹெல்ப் பண்ணாது, கண்டிப்பா அவன் செத்துருவான், இவனால ரெக்கவர் ஆக முடியாதுன்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட சுனாடே வந்துட்டு, நான் உன்னை அப்புறமா கொல்றேன்டா, இப்ப என்ன இந்த வேலையை பாக்குறதுக்கு விடுறா, வாய முடுறான்னு சொல்லி கத்துவாங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அவங்களால முடிஞ்ச விஷயங்களை பண்ணுவாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவனோட பிரீத் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாவாக்கி
அண்ட் டான் தான் பாத்தீங்கன்னா சுனாடேயோட கண்ணுக்கு வந்து போவாங்க. அவங்களுக்கு நடந்த மாதிரியே நருட்டோக்கும் நடந்துருமோன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் ஆவாங்க. நருட்டோவோட அந்த சீல்குள்ள காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த டீமன் ஃபாக்ஸை சுத்தி ரொம்பவுமே டார்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ் இருந்துட்டு ஏன் இந்த இடம் ஃபுல்லாவே டார்க் ஆகுது, என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும். இந்த ஒரு இடத்துல ஒரு வாட்டர் டிராப் விழுகிற மாதிரி காட்டுவாங்க. சுனாடே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அழுதுருப்பாங்க. அவங்களோட டோட்டல் எஃபர்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நருட்டோவும் கான்சியஸ் ஆயிருவான். இந்த இடத்துல கூட தலைவன் பாத்தீங்கன்னா அந்த நெக்லஸை பிடிச்சிட்டு நம்ம பெட்டை மறந்துடாதீங்க, நான் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை பாக்குற காபுட்டோக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகும். அவன் சாகலியா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பான். சுனாடே வந்துட்டு ஹோக்காகே ஆகணும், அதான உன் ட்ரீம் அப்படின்பாங்க. சுனாடேக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாவாக்கி டான் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஹோக்காகே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே வார்த்தைகளை தான் பாத்தீங்கன்னா திரும்ப நருட்டோ கிட்ட இருந்து கேட்பாங்க. கடைசியா இந்த பையனோட அந்த விஷனாவது பழிக்கட்டும் அப்படின்பாங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ வந்து தூங்கி இருப்பான் இல்லையா, அவனுக்கு பாத்தீங்கன்னா அவன் கழுத்துல அந்த நெக்லஸை மாட்டி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீமோபோபியா இருக்கும், அதாவது பிளட்டை பார்த்தாலே பயப்படுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபேட் அவுட் ஆயிருக்கும். ஜிராயா அண்ட் ஒரோச்சிமாரு சைட் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு லிட்டில் கெனின் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி காட்டுவான்னு நான் எதிர்பார்க்கலிங்க மாதிரி தான் திங்க் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இந்த பையன்ல அக்காட்சுகி கையில மாட்டினா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நருட்டோவை பத்தி தான் திங்க் பண்ணுவான். பாத்தீங்கன்னா நருட்டோ அவனுக்கு என்ன மாதிரியான விஷயமா தெரியுவானா, ஃபியூச்சர்ல ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டா தான் தெரியுவான். ரொம்பவுமே பயப்படுவான். அதனாலேயே இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயே அவனை கொண்டுறது நல்லதுன்ட்டு அட்டாக் பண்ண போவான். ஜிராயா தடுக்க பார்ப்பாரு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவனோட டங்கை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஜிராயாவை டோட்டலாவே நாக் அவுட் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்னேக்ஸ் வார்டு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். சுனாடே குறுக்கால வந்துருவாங்க. அவங்க மேல பாத்தீங்கன்னா அந்த கத்திங்கிறது ரொம்பவுமே ஆழமா பதிஞ்சிருக்கும். சொல்ல போனா முதுகு வழியா பின்னாடி வந்திருக்கும். ஒரோச்சிமாரு பாத்தீங்கன்னா ஓப்பன் டாக் வச்சிருவான். இந்த பையனை காப்பாத்துனா கிட்டத்தட்ட நாளைக்கு நீயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஃபர் ஆவீங்க, அதனால இவனை இந்த இடத்தையே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நீ ஒரு லெஜெண்டரி சனின், எதுக்காக ஒரு கெனின்காக இவ்வளவு விஷயத்த பண்றேன்னு கேட்பாங்க. இதை கேட்ட சுனாடே வந்துட்டு அந்த பையன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஹோக்காகே ஆவான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பையனை காப்பாற்றுற மூலமா என்னோட ஹோம் டவுன் என்னோட லீஃப் வில்லேஜை நான் காப்பாத்திக்குவேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பையன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஹோக்காகே ஆவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஹோக்காகேங்கிறலாம் முட்டாள்களுக்கான விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கிண்டல் பண்ணுவான் ஒரோச்சிமாரு. இதை கேட்ட சுனாடேக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாம சீஜுனே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, செத்து போன அந்த ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம இந்த ஒரு தப்பு பண்ணோம்னா மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிரும்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜிராயா வந்துட்டு ஹோக்காகேவோட லைன்ஸை சொல்லுவார் இல்லையா, அவங்க வந்து இந்த வில்லேஜை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரம் கூட தியாகம் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி இந்த தேர்ட் ஹோக்காகே வந்து ஃபன் பண்ணதுக்காக நருட்டோல அடிக்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்காக நான் என் லைஃபையும் ரிஸ்க் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க சுனாடே. இதை கேட்ட ஒரோச்சிமா வந்துட்டு அப்போ உன்னை நான் கொல்றதுக்கு தயங்க மாட்டேன்ட்டு ஒரே வெட்டா வெட்டிடுவான். ஜிராயா அண்ட் சிஜுனே ரெண்டு பேருமே ரொம்பவுமே ஷாக் ஆயிருப்பாங்க. இப்ப மிச்சம் இருக்க நீ மட்டும் தான்டா நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். பயங்கரமா பிளட் தெரிக்கும். இந்த இடத்துலயுமே சுனாடே பாத்தீங்கன்னா குறுக்கால வந்திருப்பாங்க. இவ்வளவு டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறமும் இவனால நகர முடியுது அப்படின்ட்டு பாப்பான் ஆச்சரியமா. இருந்தாலுமே அந்த பையனை காப்பதற்கு முடிவு எடுத்துட்டு இல்லையா, என்னதான் சொல்லு நீ பாதி செத்த போனதான் அப்படின்ட்டு மிதிப்பான். சுனாடேக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளட் ஃபியருங்கிறது இன்னுமே லைட்டா இருக்கும். அவ உடம்பு நடுங்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே கலாய்ப்பான். கிட்டத்தட்ட இந்த ஒரு யூஸ்லெஸ்ஸான லீஃப் வில்லேஜுக்கும் யூஸ்லெஸ்ஸான இந்த பாய்க்கும்ல எதுக்காக நீ சண்டை போட்டுருக்கேன்லாம் பேசுவான். இந்த இடத்துல அவங்களோட ஷிவரிங் டோட்டலாவே ஸ்டாப் ஆயிருக்கும். இதை பார்க்குற ஒரோச்சிமாருக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இந்த இடத்துல ஒரு கிக் பண்ணுவாங்க, பயங்கரமா பறந்து போய் விழுவான். இந்த இடத்துல மெயினா சுனாடே வந்துட்டு ஆமா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நான் தான் லீஃப் வில்லேஜோட 5th ஹோக்காகே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஒரோச்சிமாரு வந்துட்டு நீ என்ன வேணா உன்னை சொல்லி கூப்பிட்டுக்க, கிட்டத்தட்ட உன் உடம்புல இருக்க காயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது, அதை வச்சுட்டு உன்னால ஃபைட்டும் பண்ண முடியாது, நீ உன்னோட பயத்துல இருந்து வெளியே வந்திருக்கலாம், இருந்தாலும் இந்த ஊனை வச்சுட்டு எப்படி சண்டை போடுவேன் அப்படின்லாம் கலாய்ப்பான். சீஜுனே வந்துட்டு நீங்க உங்களோட சீலை ரிலீஸ் பண்ணாதீங்க, நானே உங்க காயத்தை ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சுனாடே நிஞ்சா ஆர்ட் மைட்டோட்டிக் ரீஜெனரேஷன்ங்கிற அந்த ஒரு ஜுட்ஸுவை பண்ணுவாங்க. இந்த ஒரு ஜுட்ஸுவை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா சுனாடே தான். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஜுட்ஸு அவங்க உடம்புல இருக்க ஏகப்பட்ட டேமேஜஸை கியூர் பண்ணும். டோட்டலாவே ஒரு ஆர்கன் டெஸ்ட்ராய் ஆயிருந்தா கூட அது ரீஜெனரேட் ஆயிரும். சுனாடேவோட காயங்களை ஆடுறத பார்த்த ஒரோச்சிமாரு வந்துட்டு இந்த ஜுட்ஸு பேர் என்னன்ட்டுலாம் கேட்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினா இதுக்கு முன்னாடி நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, சுனாடேவோட நெத்தியில பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சக்கராவை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே ஸ்டோர் பண்ணி வச்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோட்டலாவே ஹீல் பண்ணும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கன் டோட்டலாவே டெஸ்ட்ராய் ஆயிட்டாங்க கூட அது ரீஜெனரேட் பண்ணிரும். அதாவது இது வந்து ஒரு மறுபிறவி கொடுக்குற ஜுட்ஸு மாதிரி. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சீஜுனே வந்துட்டு இந்த ஜுட்ஸுவோட ஃபிளாவை சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ நம்ம ஹியூமன் பாடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அதிகமாக வைட்டல் ரோல் பிளே பண்றது என்னன்னா செல்ஸ் தான். அப்படிப்பட்ட உடம்புல இருக்க எல்லா செல்ஸைக்குமே டிவைட் பண்ணி அந்த ஒரு சில விஷயங்களை கொடுத்தாலும் ரீஜெனரேட் பண்ணாலும் இந்த ஒரு ஜுட்ஸுவை பண்றதுனால இவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிற விஷயம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுனாடே பார்த்தீங்கன்னா சமனிங் ஜுட்ஸுக்கான ஹேண்ட் சைன் தான்
தான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த காபுட்டோ நோட் பண்ணிட்டு லார்ட் ஒரோச்சிமாருன்னு கத்துவான். ஒரோச்சிமாரு காபுட்டோ பக்கத்துல போயிடுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிராயாவும் அவரோட ஹேண்ட் சைன் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 3 சமனிங் ஜுட்ஸு நடக்கும். ஒன்னு சுனாடே ஓடுது, அப்புறம் ஜிராயா ஓடுது, அதுக்கப்புறமா ஒரோச்சிமாரு ஓடுது. சுனாடேவை பத்தி பேசும்போது ஜிராயா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, பிரின்சஸ் ஆஃப் ஸ்லக்ஸ்னு. அதாவது ஓடு இல்லாத நத்தைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா கட்சுயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நிறைய இடங்கள்ல வரும் கட்சுயா. அதே மாதிரி ஜிராயா சைட் பாத்தீங்கன்னா அந்த சீஃப் டோட் வந்திருப்பாரு. இந்த இடத்துல ஒரோச்சிமாரு சமன் பண்ணது யாருன்னா மாண்டா. 3 லெஜெண்டரி சனின் அடிச்சுக்கிறாங்கன்னா சும்மாவா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டில் வந்து இதை விட பவர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. சொல்ல போனா இந்த ஒரு பார்ட்ல 3 பேருமே ஒரு ஹேண்டிகேப் மாதிரி தான் இருப்பாங்க. சொல்லணும்னா சுனாடேக்கு பாத்தீங்கன்னா மனசளவுல ஒரு விஷயம் பாதர் பண்ணிட்டே இருக்கும், அதாவது இந்த ஹீமோபோபியாங்கிற விஷயம். ஜிராயாக்கு சுனாடே கொடுத்த அந்த ட்ரக்ஸ், அதே மாதிரி ஒரோச்சிமாருக்கும் அந்த ஹேண்ட்ஸ் இல்லாதது. அப்படி இருக்கும் போதே இந்த ஒரு பேட்டில் பாத்தீங்கன்னா இவ்வளவு வெறித்தனமா இருக்குன்னா கிட்டத்தட்ட 3 பேருமே அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல இருந்து இந்த ஃபைட் நடக்கிற மாதிரி இருந்தா இந்த ஏரியாவே ஒரு வார் நடக்கிற இடம் மாதிரி ஃபீல் கொடுக்கும். எப்படின்னா ஒரு 1000 சினோபிஸ் அடிச்சுக்கிட்டா அந்த இடம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேமேஜஸ்ங்கிறது இந்த ஒரு இடத்துல நடந்திருக்கும். இந்த இடத்துல 3 பேர்த்தையுமே காட்டுவாங்க, செம வெறித்தனமா இருக்கும். அடுத்து என்னடா நடக்க போகுதுன்னு நமக்கே ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கும். நருட்டோவோட கழுத்துல அந்த நெக்லஸை போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா சுனாடே, அந்த நெக்லஸை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ひどいなこの歌。